எல்லாரும் வந்தாச்சான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. கிளம்ப போகிறோம். அப்புறம் யாரும் வரலன்னு சொல்லிட்டு மறந்துட போகிறோம். எல்லாரும் வந்தாச்சுல? வந்தாச்சு தே. நீ என்னடி அங்கே போய் நிற்கிற? எப்போ முன்னாடி முதல்ல நிற்பியே, முன்னாடி வந்து நில்லுவா. அங்கே நிற்க இடம் இல்லைன்னு இங்கே வந்து நிற்கிறேன். அப்புறம் என்ன? அதுக்குத்தான் ஆள் நெடுன்னு வளரக்கூடாது. என்னைய மாதிரி குட்டையாக இருந்தால் உன்னை தூக்கி முன்னாடி நிற்க வச்சுருப்போம். நீ நெட்டையாக இருக்க, அதே பின்னாடி நிற்கிற போல. சரிடி நெல்லு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நேரம் ஆயிட்டே இருக்குல்ல, பொழுது விடிஞ்சிரும் போல. நீங்க கிளம்புறதுக்குள்ள வாங்கத்த போலாம். என்ன ஆண்டி, உங்க தங்கச்சி உங்களை விட்டுட்டு போறேன்னு சொல்லி பாக்குறீங்களா? இவ்வளவுதான் ஆண்டி உங்க தங்கச்சி உங்க மேல வச்சிருக்க மரியாதை. நீங்க தான் தங்கச்சி தங்கச்சின்னு ஏதோ தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கீங்க. இனியாவது திருந்துறதுக்கான வழி என்னமோ அதை பாருங்க. வாங்க, நம்ம எல்லாம் நம்மளுடைய கார்ல போலாம். அவங்க தனியா போய்க்கிறட்டும். இல்லம்மா தாரா, தப்பு எல்லாம் என்னுடையதுதான். நேற்று என் தங்கச்சி வந்து பேசினப்ப கூட நான் அவளை திட்டி அனுப்பிட்டேன். அவள் என்கிட்ட பேசவே பேசாதன்னு சொல்லிட்டு போயிட்டா. எல்லா தப்பும் என் மேலதான். ரொம்ப ஓவரா போறணும்னு தோணுதம்மா. ஆன்டி, சின்ன ஆன்டிக்கு எதுவுமே தெரியாது. அவங்க அப்புறாணி. எல்லாத்துக்கும் காரணம் சின்ன பொண்ணு அக்கா, பானு அக்கா, சக்தி அக்கா 3 பேர் மட்டும்தான். அவங்க பேச்சை கேட்டுட்டு ஆடுறாங்க. ஆன்டி, நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். வாங்க ஆன்டி போலாம். அதான் வாங்கன்னு சொல்றேன் இல்லை, நான் பாத்துக்கிறேன். வாங்க. அடியே பானு, எட்டி பாக்குறோம்னு பிள்ளை கீழே விழுந்துடாமடி. இல்லத்த, கண்ணாடி க்ளோஸ் பண்ணி தான் இருக்கு. அதுவும் இல்லாம நான் பிடிச்சிதான் இருக்கேன். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. அப்ப சரி சரி. ஆமா, உங்க கூட அணு ஒட்டிக்கிட்டே தெரியவாளே இன்னைக்கு. அவளை காணா. எங்கடி? உங்க மயனும் மருமகளை பின்னாடி பைக்கில் வராங்க. ஏன்டி, இம்பிட்டு பெரிய கார் இருக்கு, இதுல இடம் சும்மா தானே இருக்கு. எதுக்கு பெட்ரோலுக்கு பிடிச்ச கேடா? வண்டியில வர வேண்டியதானே நம்மளோட சேர்ந்து. ஏத்தே, அவங்களுக்கு என்ன காசு பணத்துக்கா பஞ்சம்? உங்க பணக்கார மருமக பெட்ரோல் போட்டுக்கிற போறா. உங்களுக்கு என்ன? நீங்களா உங்க பணத்தை கொடுக்க போறீங்க பெட்ரோல் போட சொல்லி? அது சரி. மா, என்னடி? ஏத்தே, அம்மானா நானு, அப்பத்தானாதான் நீங்க. நீங்க திரும்பி பார்த்துட்டு கொண்டைய வச்சு மறைச்சுக்கிட்டீங்கன்னா அவள்கிட்ட நான் எப்படி பேசுவேன்? உங்க மண்டையை கொஞ்சம் தள்ளுங்க. இப்போ ஓகேவா மருமகளே? என்னடி? ஏமா இன்னும் எம்பிட்டு தூரமா இருக்கு? அதானே, இவ்வளெல்லாம் வேணா கூட்டிட்டு வர வேணாம்னு சொன்னேன். யார் கேட்டது? இப்பதே கார்ல ஏறினா அதுக்குள்ள எம்பிட்டு தூரம் இருக்கு. பேசாம வா, உனக்குலாம் தூக்கமே வராதா? பெரியமா பாரு பெரியமா, அம்மா எப்ப பார்த்தாலும் என்ன வஞ்சிக்கிட்டே இருக்கு. பிள்ளைய வையாதடி சின்ன பொண்ணு. பெரியமா சொல்லிட்டேன், மடியில படுத்துக்கிறியா? பெரியமா ஊர் வந்ததும் உன்னை எழுப்புறேன். சொன்னதும் தூங்கிட்டா. இவ்வளோ தூக்கம் இருக்கு கண்ணுல. அப்ப நைட்டெல்லாம் எங்கக்கா தூங்குனா? நைட்ல இருந்து ஒரே டார்ச்சரு. ரோஸ் கலர் ட்ரெஸ் எடுத்து வை, அம்மா காலையில எழுப்பிடு, என்னை மறந்துடாம சீக்கிரம் எழுப்பிடு, விட்டுட்டு போயிடாத, அது இதுன்னு.